டிவிகே அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு, கவர்னரை போய் சந்திக்கிறதுக்கு வந்து அதிகாரிகள் வந்து உத்தரவு வாங்கிட்டு தான் போகணும்னு சொல்லியிருக்காரு. அதேமாரி வந்து ஆய்வு நடத்தக்கூடாதுன்னு ஒரு கண்டனத்தை கொடுத்துருக்காரு. உண்மையிலே ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி இது. மதிப்புக்குரிய நிர்மல்குமார் அவர்கள் பதவி ஏற்கும்போது ஆளுநரை போய் சந்தித்தார். எதற்காக ஆளுநர் போய் சந்திச்சுக்கணும்? இவராக போய் நேரடியாக முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொள்ள முடியுமா? அது கான்ஸ்டியூஷன் இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளது. கவர்னருக்குள்ள அதிகாரம், கவர்னருடைய அதிகாரம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 167வது பிரிவின்படி மத்திய அரசுடைய திட்டங்கள், மத்திய அரசுடைய அலுவலர்கள் அல்லது அதை சார்ந்த மாநில அரசுடைய அலுவலர்கள் எங்கு போகிறார்களோ அங்கேருந்து ஆய்வு செய்வதற்கு அவருக்கு வந்து நிச்சயமாக அவருக்கு தகுதி இருக்கிறது, சட்டத்தின்படி இடம் இருக்கிறது. இதை கூட அவர் தெரிந்து கொள்ள முடியவில்லை. நிர்மல்குமாருக்கு என்னுடைய கேள்வி, திருப்பரங்குன்றத்திலிருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலாம்னு நீதிபதி சொல்லியிருக்காரு. இவர் சட்டம் படித்தவருக்கே நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியவில்லை அப்படின்னு சொன்னால் இவரெல்லாம் இப்படி ஒரு சட்டத்தின் அமைச்சராக இருக்க முடியும்? கவர்னர் சொல்லியிருக்கிறாங்க, தன்னை பார்த்து மக்கள் குறைகளை வந்து சந்தித்து சொல்லலாம், அது முதலமைச்சர்கிட்ட வந்து அழுத்தம் தரப்படும், அவங்களுடைய கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கைன்னு. அப்போ இந்த இவ்வளோ நாளாக நடந்த ஆட்சியில் வந்து மக்கள் குறைகளை வந்து டிவிகே கவர்மெண்ட் வந்து சரிவர கையாளவில்லை. அதாவது அதனுடைய நோக்கம் தான் அன்றைக்கி மனு கொடுத்துருக்கோம். இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டே இருந்தால் எந்த விதமான நடவடிக்கைகளும் சரியான முறையில் இல்லை. குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த தாவேக கட்சிக்காரங்களே நிறைய தவறு பண்ணியிருக்காங்க. தாவேக கட்சிக்காரங்கள் மீது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஒரே ஒருத்தர் மீது தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஒரு விவசாயிகிட்ட போய் லஞ்சம் கேட்டதாக ஒரே ஒரு தாவேக மீது நடவடிக்கை, வேறு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ அமைச்சர் விஸ்வநாதன் வந்து இப்படி நடந்துக்கிட்ட வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எந்த விதத்தில் ஒரு நியாயமாக இருக்க முடியும்? இன்னொரு அமைச்சர் வந்து இப்படி கஞ்சாவா என்ன ஏதோ கசக்கிட்டு இருக்காரு. கேட்டால் சின்ன குழந்தைக்கு மருந்து கொடுத்தோம் அப்படிங்க. அங்கே பக்கத்தில் எங்கேயுமே சின்ன குழந்தைகளே இல்லை. இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லை, சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரியுமா தெரியலையா அப்படிங்கிறது புரியலை. அதான் முதலமைச்சர் என்ன பண்ணலான்னா, அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு என்ன மக்களுக்கு பணி எப்படி செய்யணும் அதெல்லாம் கொஞ்சம் அறிவுறுத்தணும். அப்புறம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும். இதுதான் முதலமைச்சருடைய கடமை. இது ரெண்டுமே செய்யலை, நடந்துகிட்டு இருக்குல்ல. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குதிரை பேர அரசு நடக்கும் சொல்லி எங்கள் வந்து கட்சி மாற சொல்கிறாங்க, டிசைன் பண்ண சொல்கிறாங்க, தாவிக வர சொல்கிறாங்க. இது சம்பந்தமாக திமுக சார்பு கவர்னரை பார்த்து நீங்கள் மனு இல்லை, அது அவங்களுடைய கட்சி பிரச்சனை. அவங்கள்ட்ட என்ன பேசுகிறாங்க நமக்கு தெரியாது. ஆனால் குதிரை பேரம் நடந்தது என்பது உண்மை. ஏன்னா ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே 107 சீட்டு இருந்துச்சு. வர்றதுக்கு முன்னாடியே காமராஜர், சட்டமன்ற உறுப்பினர் காமராஜரை பேசி அந்த அவர் சார்ந்த கட்சியுடைய பொதுச்செயலாளருடைய அனுமதி இல்லாமலே அவர் கையெழுத்து போட்டது மாதிரி போட்டு அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாயிடுச்சு. இப்போ அதிமுகலேருந்து ஒருத்தராக அங்கே போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது குதிரை பேரமாக தான் இருக்க முடியும். தன்னுடைய ஆட்சியை வந்து மெஜாரிட்டி காட்டணுங்கிற நோக்கத்துக்காக குதிரை பேர அரசியலை தமிழக வெற்றி கழகம் முன்னெடுத்திருக்கு.